ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. இன்னைக்கு இங்கே கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் காராமணிக்குப்பம் பக்கத்தில் அணு ஐஸ்வர்யா மண்டபத்தில் 150 கிலோ சிக்கன் வடி பிரியாணி. இது மட்டும் இல்லாமல் இது கூட எப்பவும் போல் பிரெட் அல்வா, கத்திரிக்காய், ஒயிட் ரைஸ், ரசம், ஸ்பெஷலாக மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக செஞ்சு கொடுக்க போகிறோம். இந்த மஷ்ரூம் பிரியாணிக்கு காலிஃப்ளவர் பகோடா போட்டு கொடுக்க போகிறோம். இந்த மண்டபத்தில், அதுவும் எங்கள் கடலூர் மாவட்டத்தில் ரொம்ப சிறப்பாக பெருமையாக இந்த குட்டி பிரியாணி ஸ்டோர் செய்ய போகிறேன். என்னுடைய மாஸ்டர்கள் யாராவது இருந்தால் கண்டிப்பாக வாங்க, இந்த குட்டி பிரியாணியோட பிரியாணியை ருசிச்சு பாருங்கள். இன்றைக்கி மண்டபத்துக்கு போகிறோம், பிரியாணி வேட்டை ஆடுறோம். Tamil BG. நம்ம முதல் பயிற்சியா ஒரு ஈவெண்ட்ல சூப்பரா பார்க்கணும். சின்ன சின்ன தவறுகள் நடந்துச்சு. அந்த தவறை உணர கத்துக்கணும், மாற்ற கத்துக்கணும். சமையல் ஒரு கலையை தாண்டி சமையல் கலைக்கு ஒரு வேதியை மாற்றணும். அந்த வேதியை மாற்றம் ஒவ்வொரு பொருளும் நம்ம அதிகமாகவும் குக் பண்ணக்கூடாது, கம்மியாகவும் குக் பண்ணக்கூடாது. அப்போ அந்த ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஒவ்வொரு பொருளும் சேர்க்கும். நம்ம எண்ணெய் ஊற்றுறோம், பட்டகிராம் போடுறோம். எண்ணெயில பட்டகிராம் பொரியுது, பட்டகிராமுடைய வாசனை எண்ணெயில புரியும் போது வருமானம் வராது. அதே இஞ்சி பூட்டு சார்ந்த கூட பட்டகிராம் சேரும்போது மட்டும்தான் ரெண்டுத்துடைய அரோபான் வந்து வெளியில கிடைக்கும். அப்பதான் ஒரு ரியாக்ஷன். அந்த ரியாக்ஷனை அந்த உணவு பொருளா ஒரு வேதியில் மாற்றமா நான் உங்களுக்கு சூப்பராக சொல்லி கொடுக்குறேன். சமையல் ஒரு கலை. அந்த கலையை உணரணும். உணர்ந்து சின்ன சின்ன தவறுகளை மாற்ற கற்றுக்கணும். அவங்க தான் உண்மையான சமையல் மாஸ்டர். ஏன்னா நிறைய பேர் நீங்கள் பிரியாணி கற்றுக்கிட்டு நாளைக்கு உடனே போய் கடை போட்டு சம்பாதிக்கிறீங்க. கண்டிப்பாக சமையல் கலை வேற, பிஸ்னஸ் வேறு. பிஸ்னஸ் வேற, மார்க்கெட்டிங் வேற. மார்க்கெட்டிங் வேற, அக்கௌண்ட்ஸ் வேற. கஸ்டமரை நம்ம எந்த மாதிரி கவனிக்கணும். அப்போதான் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்ம ஒரு உச்சக்கட்ட ஓனராகும். நம்ம ஒரு மேலே உயர்ந்தவர்கிட்ட கொடுக்க முடியும். இதுக்கு குறைஞ்சது ஒரு வருஷம். நீ ஒரு வருஷத்துக்குள்ளே உன் அடையாளத்தை கொடுக்கலாம நான் இன்னைக்கு கற்றுக்கிட்டேன், நாளைக்கு செஞ்சேன் அப்படின்னு ஓடலைன்னா இது பிஸ்னஸ் கிடையாது. சமையல் கலை சொத்து, அழியாத சொத்து. எல்லா வேலைக்கும் எதிர்படுது. இந்த வேலைக்கு நிர்பந்தியே கிடையாது. சாகர வரைக்கும் நம்ம சமையல் பேசிக்கலாம். ஒரு இடம் போட்டு கொட்டுங்க, செலவுங்க. புரியுதா? கருவேப்பிலை எதிராக இந்த லேசா அது பொரிஞ்சு வர்றது. அது மிளகு மேல வருதா பாருங்க, வருதா? கருவேப்பிலை பச்சை மிளகு போடுங்க. போட்டு அப்படியே கிளறுங்க. கிளறுங்க. போட்டு கத்திரிக்காய் கொட்டுங்க. இவனு உடனே போடுங்க. அப்படியே கொட்டுங்க மாஸ்டர். இல்லை, அவ்வளோதான். எப்போ வச்சு போடுங்க. கத்திரிக்காய் கொட்டுங்க. அந்த இஞ்சி பூண்டு கூட அந்த கத்திரிக்காய் வதங்கும் போது அந்த அரோமா நல்லா இருக்கும். சரியா? பாருங்களேன். கொட்டுங்க மாஸ்டர். உப்பு, அள்ளிட்டு ஒரு தூங்குங்க. ஒன்றரை கை தரும். அப்படியே கிளறு.
என்ன சொல்லண்ணா நேத்து பலாக்கா பிரியாணி வெட்டி காமிச்சிங்க, இன்னைக்கு வெட்டினா பயங்கரமா இருந்துச்சு. இன்னைக்கு என்ன வெட்டுறீங்க? காளான் காளான் மஷ்ரூம் பிரியாணிண்ணா. அதுவும் பொன்னி அரிசியில தம் பிரியாணி. சரியா சரியா, நான் இவ்வளவு பெருசு பெருசா வெட்டுறேன். அப்பதான் நாளா வெட்டினாக்கா சுருங்கிடும், தெரியாது. ஒரு கறி மாதிரி எடுத்து சாப்பிட நமக்கு அந்த மொத்தமா எடுத்து சாப்பிடலாம், செம்மையா இருக்குல்ல. ஆனா நேத்து பலாக்கா பிரியாணி சொல்லும் பேர் சொல்லிச்சு, ஆனா அதை விட இன்னைக்கு மஷ்ரூம் பிரியாணி சொல்லணும். சரியாண்ணா? ஓகேண்ணா. இங்க ஒரு 60 கிலோ ஒலை போட்டு 2 மசாலா. ரமீன் மாஸ்டர் தண்ணி ஊத்திட்டு இருக்கீங்களா? அடுத்த ஒலைக்கா தண்ணி ரொம்ப அதிகமா இருக்கு. எத்தனை கிலோ அரிசி மாஸ்டர்? 60 கிலோ அரைச்சலண்ணே. 60 கிலோ 60 கிலோ ஒரே ஒலை 9 கேன் தண்ணி ஊத்து ஊற்றியாச்சு. சரி ஓகே. ஒலை நல்லா கொதிக்குது. இங்கே மசாலா கறி சேர்த்து அந்த பபிள்ஸ் மாதிரி கொதி வந்துருச்சு. இந்த மாதிரி கொதி வரணும். அரிசி வடித்து கொட்டும் போது அப்படியே கொதிக்க கொதிக்க தண்ணி சொட்ட சொட்ட அப்படியே வடித்து எடுத்துன்னு வந்து இந்த மசாலாவில் சேர்க்கணும். சூப்பராக மசாலா கொதி வந்து கொதிக்க கொதிக்க அரிசி கொட்டினா தான் தம் ப்ராசஸ் சரியாக இருக்கும். ஒரே ஒலையில் 60 கிலோ வடித்து 2 வட்டா, ஒரே ஒலையில் 60 கிலோ வடித்து 2 மசாலா ஏற்றணும். சூப்பராக செஞ்சிட்ருக்கோம் மாஸ்டருங்க. வடித்து கொட்டலாமா? சரியா? அரிசியை கொட்டலாம், கொட்டுங்க. அரிசியை சூப்பராக வடித்து வச்சுருக்காங்க. அரிசியை கொட்டுங்க. அப்பா சித ஓகே. கொட்டு கொட்டு ராபின், டக்கு டக்குன்னு கொட்டு. எட்ட வாங்க ராபின், அவர் சொல்கிறேன். அது அவரோட தடியில் வாங்க, வாங்க வாங்க வாங்க. லைனாக கொட்டுங்க. ஒரு அரிசிக்கு ஒரு அரிசி டைம் விட்டால் நம்ம முன்னாடி கொட்டின அரிசி அந்த ஒரு பதம் வேக்காடு அதிகமாகிடும். பாருங்க, அப்படியே மசாலா கொதி வந்துருச்சு. நல்லா மசாலா இங்கே கொதிச்சிட்ருக்கு. இன்னும் நம்ம 4 to 5 நிமிஷம் வடிக்கிறதுக்குள்ளே சூப்பராக எல்லா இடமும் கொதிக்கும். கறியை நல்லா கொதி வச்சு வேக வச்சு உடைக்காம அதில் இருக்கிற ஜூஸை மிதமான சூட்டில் இறக்கி அந்த ஜூஸு ஃபேக்ட் எசன்ஸை ரைஸுக்குள்ளே ஏற்றி சும்மா பிரியாணியை பந்திக்கு கொடுத்து பாருங்களேன். அட்டகாசமாக அற்புதமாக இருக்கும். தற்செயலாக எங்களுடைய வீரபலன் மாஸ்டர் வந்திருக்காரு. வந்த உடனே வேலைக்காரனோட வேலைன்னா வேலை செய்யறது தான். என்ன மாஸ்டர், வந்தவொடனே பட்டை உடைக்கிறீங்களா? ஏன் பட்டையை துண்டு துண்டா உடைக்கிறீங்க? யூஸா போட்டா இது உரமா எடுத்து வச்சிருவாங்க, அதனால போட்டா நல்லா அந்த எசன்ஸ் இறங்கி சூப்பரா இருக்குல்ல மாஸ்டர்? ஓகே ஓகே. காளான் பிரியாணி சூப்பரா. எப்பவுமே மசாலா ஒன்று தான், அரிசி மாறும், அரிசிக்கு தண்ணி மாறும். அண்ணா போடணே அப்படியே எண்ணெய் ஊற்றி பட்டராம் போட்டு பச்சை மிளகா போட்டு வெங்காயம் போட்டு தனி மாத்தூள் போட்டு இஞ்சி போட்டு சாந்து போட்டு உப்பு போட்டு தக்காளி போட்டு தயிர் போட்டு பச்சை மிளகா போட்டு புறமளத்தா போட்டு கடைசியா இந்த அப்படியே மஷ்ரூம் அள்ளி போட்டு வதக்கி மஷ்ரூமில் இருக்கிற ஜூஸை இறக்கி அதுக்கப்புறம் அளவு தண்ணியை ஊற்றி அரிசி ஊற வச்ச அரிசியை வடிகட்டி கொட்டி தம்மா போட்டா அப்படியே அள்ளி காமிங்க மாஸ்டர். மாஸ்டர் நீங்கள் என்ன ஊர்ல இருந்து இருக்கீங்க? காஞ்சிபுரம். ஆண்டிப்பட்டி. ஓகே மாஸ்டர். அப்படியே தக்கன்னு இந்த மஷ்ரூம் பிரியாணியில் அந்த பார்ட்டிக்காரங்களே எங்களுக்கு பச்சை பட்டாணி போட்டு கொடுங்கன்னு சொன்னாங்க. சூப்பராக 4 மணி நேரம் ஊற வச்சு பச்சை பட்டாணி சேர்த்து மஷ்ரூமை சேர்த்து செம்மையாக தம் பிரியாணி பொன்னி அரிசில. சேகர்ண்ணா என்னண்ணா பயங்கரமாக சிக்ஸ்டி ஃபைவ் போட போறியா? காளான் பிரியாணி பாருங்க, மின்னுது நம்ம லெவல். NCS Tamil BGM. NCS Tamil BGM. கலந்து வர மாஸ்டர். சொல்லுங்க மாஸ்டர். நல்ல மாதிரியா கத்துக்கினீங்களா? குட்டி நல்ல மாதிரியா சொல்லி கொடுத்தாரா, தேவையில்லாத என்னாச்சும் போட்டு கொடுத்தாரா? நல்லா சொல்லி கொடுத்தாரா? சரி தலைவா,
குட்டி அண்ணா எப்படி உங்களுக்கு நல்ல மாதிரியே கத்து கொடுத்தாரா? நல்லா சூப்பரா சொல்லி தராருண்ணே. ஆ. எப்படி வருங்கால மாஸ்டர் என்ன மாதிரி இன்னும் இந்த ஏரியா தெரியாம குட்டியான தெரியாம இருந்தா நிறைய பேர் வந்து இவர்கிட்ட கத்துக்கலாம். நல்லா கத்து தராரு, நல்லா இன்ட்ரெஸ்டாவும் இருக்கு. நல்லா இருக்கு. எந்த ஐட்டத்துக்கு என்ன போடணும், எந்த டைம்ல என்ன போடணும்னு கரெக்டா கத்துறாரா? சரியான அனல் கூட சரி சரி, இந்த இதுக்கு அனல் இப்படி வச்சா இதுக்கு வரும், இந்த லெவல்ல வரணும், அதை கூட கரெக்டான முறையில சொல்லி தராரு. அவர் பேரை நல்லா காப்பாந்து பண்றீங்க. பேரை கண்டிப்பா காப்பாத்துவோம். குட்டியானங்கிறது ஒரு பிராண்டு. சரி, நம்ம தண்ணி சொட்டப்பட்ட மசாலா கொதிக்க அப்படியே வடிச்சு உள்ள கொட்டணும். உள்ள கொட்டி சூப்பரா அரிசியை சமமா பறந்து விட்டு அரிசியை லேசா பண்ணணும். இப்படி பண்ணும்போது அந்த அரிசி உள்ள போய் சமமா நமக்கு அந்த நீரும் ஆயிலும் சூப்பரா இருக்கும். எனக்கு ஒரு துணி கொடுங்க. எனக்கு ஒரு துணி கொடுங்க. ஒரு பிளேட் எடுத்துருவாங்க. முன்னாடி செஞ்சு பிளேட் எடுத்துருவாங்க. அடி வட்டா நடுவில் குழி பறிக்க கூடாது. அப்பமா நெருப்பு மாறு. மாஸ்டர் சூப்பரா 150 கிலோ பிரியாணி தம் போட்டு முடிச்சாச்சு. தம் போட்டு நம்ம 20 to 20 நிமிஷம் சொல்றாங்க இல்லையா, அது ஹீட்ல தம் ஆகுது சரிங்களா. ஆனா அதுக்கப்புறம் பிரியாணிக்கு ரெஸ்ட்னு கொஞ்சம் கொடுக்கணும். அந்த ரெஸ்ட்ல தான் நல்ல தம்மு ஈரத்தை மாய்ச்சலை இழுத்து நமக்கு உதிரியா கிடைக்கும் சரியா. இப்போ 20 நிமிஷம் வரைக்கும் ஹீட்ல தம் ஆகுது இல்லையா. ஃபர்ஸ்ட் நம்ம கந்த தோசைக்கல் மாதிரி ஆக்குறோம். 3 நிமிஷத்துல அதை நம்ம நடுவுல கந்து இல்லாம ரவுண்ட் பண்றோம். அடுத்து 10 நிமிஷத்துல நடுவுல கொஞ்சமா தண்ணி ஊற்றணும், ஏன்னா அதிக ஹீட் இருக்கும். அதுக்கப்புறம் 20-25 நிமிஷத்துல நம்ம பிரிக்க கூடாது. அதுக்கப்புறம் 1/4 மணி நேரம் to 20 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்து தம்ம ஓபன் பண்ணி நம்ம உடைச்சாதான் நல்ல மாய்ச்சர் இல்லாம அந்த ரைஸ் நல்ல உதிரியா சூப்பரா இருக்கும். எல்லாருமே 20 to 20 நிமிஷம் சொன்ன உடனே நீங்க என்ன பண்ணீங்கன்னா அந்த நேரத்துல நீங்க தம்ம பிரிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு சரியான ஒரு பக்குவம் கிடைக்காது சரியா. இந்த மாதிரி செய்றீங்களா? ஓகே. NCS Tamil BGM.